ஏனுங்க, இன்றைக்கி நாங்கள் நல்லா பல்பு வாங்கின கதை தானுங்க. இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் பொழுதோடு தான் கரண்ட்டுன்னு மெசேஜ் வந்துச்சுங்க. மெசேஜை நம்பி தானங்க நாங்கள் குடும்பத்தோடு கிளம்புனோமுங்க. சோறெல்லாம் கட்டிட்டு கிளம்பிட்டோமுங்க. ஆனால் எங்கே போகிறதுன்னு தெரியலிங்க. பேக்கரியில் உட்காந்தா அது முடிவே பண்ணுறோமுங்க. ரோட்டை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாமுங்க. இவ்வளோ பசுமையாக எங்கெங்கே இருக்குது? பொள்ளாச்சி தானுங்க. வண்டி ஓட்டுறதுக்கே அருமையாக இருந்துச்சுங்க. பொள்ளாச்சி மாசாணியாத்தா கோயிலுக்கு தான் போனோமுங்க. போனதுமே விளக்கெல்லாம் போட்டுட்டு தான் உள்ளே போனோமுங்க. வீட்டு விட்டு வெளியே போனாலே நம்மளால் கையில் பிடிக்க முடியாதுங்க. ஒரே சந்தோஷம் தானுங்க. ஆத்தா கோயிலையும் நல்லபடியாக சாமி கும்பிட்டோமுங்க. ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு தான் பயங்கரமான வேண்டுதலுங்க. நிறையா பபிள்ஸ் வாங்கணுங்களாமாங்க. எனக்கு நிறையா பபிள்ஸ் கிடைக்கணும் சாமி அப்படின்னு ஒரே வேண்டுதலுங்க. சாமி கும்பிட்டு நிறையா டைம் இருந்துச்சுங்க. அதனால் அங்கே இருக்க லோக்கல் இருக்கவங்ககிட்ட கேட்டனுங்க, அடுத்து எங்கே போகலான்னு. அவங்க காளியம்மன் கோயில் சேத்துமடையில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் அந்த சாமியும் பார்த்தலாம்னு கிளம்பிட்டோமுங்க. அங்கே ரோடு இன்னும் அருமையாக இருந்துச்சுங்க. அந்த ஆத்தா கோயிலில் பெரிய நாகலிங்கம் மரமுங்க. நான் இன்றைக்கி தான் முதல்ல அந்த பூவையே பார்க்குறேனுங்க. அதனால் ஆச்சரியமாக பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேனுங்க. அப்புறம் பசி எடுத்துருச்சுங்க. அந்த ஏரியாலேயே ஒரு அழகான இடத்துல போய் உட்காந்துட்டோமுங்க. கட்டிட்டு போன சோறெல்லாம் எடுத்து வச்சு உட்காந்து நல்லா சாப்பிட்டு டைம் இருந்துச்சுங்க. அதனால் ஒரு யூடியூபர் அடிக்கடி போவாங்க அந்த கோயிலுக்கு. அங்கே போய் பார்க்கலாம்ட்டு போனோமுங்க. அங்கேயும் போய் பல்பு தான் வாங்கினோமுங்க. லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுங்க. மாசாணியாத்தா கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் இருந்துச்சுங்க. வாய்க்காலில் கால் நனைச்சிட்டு குழந்தைகளாம் விளையாண்டுட்டு கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி பார்த்தனுங்க. அதனால் ரொம்ப பிரியப்பட்டு போனனுங்க. ஆனால் எல்லா நேரமும் கோயில் திறக்க மாட்டாங்களாட்ட இருக்குதுங்க. அதனால் பொள்ளாச்சிலேருந்து கிளம்பிட்டுங்க நேராக புற்றுக்கொண்டீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டனுங்க. அங்கே போய் முருகரை பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு திருப்திகரமாக இருந்துச்சுங்க. ரொம்ப முக்கியமான விஷயமே அன்றைக்கி எங்கள் ஏரியாவில் கரண்ட்டே போகலைங்க. இதானங்க பல்ப் வாங்கினது.